Politics, we all know, does not exist in a vacuum. It exists in a place, there is a fine play where there is a fine interaction between society, economics and its people. அரசியல் என்பது எப்பொழுதும் கூட ஒரு வெற்று இடத்துல இருக்காது. எங்கே சமுதாயம், மக்கள், பொருளாதாரம் மூன்றும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அங்கே அரசியல் என்பது இருக்கும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, ஒரு பேருந்திலே கால் வைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசியல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட, உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாமல் போயிடும். அதனால் பாலிடிக்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு திறமையை தகுதி இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. பட் பிரச்சனை என்னன்னாங்க, பாலிடிக்ஸ் இஸ் குட், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பேட். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கு, அது எப்படி மாற்ற வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேல பாலிடிக்ஸ் நல்லா தாங்க இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் உடைப்பதற்கான முயற்சி நடக்கிறாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா எப்படி இருக்கு, தொழில் முனைவோர் எப்படி இருக்காங்க, அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்கும்.